வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா காலங்களிலும் வேத கதாபாத்திரங்கள் நம்மோடு பேசுகின்றன. இந்த லெந்து நாட்களில் நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் அடிமையாயிருந்து உயர்த்தப்பட்ட தானியேல். கடவுளுக்கு பிரியமானதை செய்வதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேலர் கடவுளால் பொல்லாத சந்ததியார் என அழைக்கப்பட்டார்கள். உபாகமம் 1:35 பார்க்கிறோம். கடவுளை விட்டு தூரமாக சென்று விட்டார்கள். ஆனால் தானியேல் தனக்கென்று ஒரு வரைமுறை வைத்திருந்தார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு தானியேலின் வாழ்க்கை ஒரு உதாரணமாயிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட உயர்ந்த ஆவிக்குரிய பண்புகளை தியானிப்போம். முதலாவது, பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்ட தானியேல். தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் உணவுகளால் தன்னை கரைபடாமல் பாதுகாத்து கொண்டார் என பார்க்கிறோம். யூதர்களுக்கு அந்நாட்களில் சில உணவுகளை சாப்பிடக்கூடாதென்று ஆண்டவரால் கட்டளை இருந்தது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளையும் சாப்பிட மாட்டார்கள். புற இனத்தவராகிய ராஜாவின் உணவு முறைகளிலிருந்து தானியேல் கவனமாக தன்னை காத்து கொண்டார். ராஜாவின் உணவுகள் உயர்தரமாக சுவையுள்ளதாக இருந்தாலும் தன்னை அல்ல, கடவுளையே தானியேல் பிரியப்படுத்த முடிவெடுத்தார். இரண்டாவதாக, உண்மையாயிருந்த தானியேல். உயர் பதவியில் அந்நிய நாட்டில் இருந்தபோது தன் பொறுப்புகளில் வேலைகளில் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். பொறாமை பிடித்தவர்கள் தானியேல் ஏதாவது தவறு செய்கிறாரா என அவரை கவனித்த போது அவர் உண்மையுள்ளவராக இருந்ததால் எந்த குற்றமும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என தானியேல் 6:4 பார்க்கின்றோம். மூன்றாவதாக, ஒழுங்காய் ஜெபிக்கும் தானியேல். பெரிய பொறுப்பில் இருந்தாலும் நிறைய வேலைகள் இருந்தாலும் ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பதில் சரியாய் காணப்பட்டார். ஜெபக்குறைவு பலக்குறைவு. தானியேல் சிங்கக்கெபி வரை தைரியமாய் சென்றதற்கு ஆண்டவரோடு அவர் நேரம் செலவழித்ததே காரணம். நான்காவதாக, விசுவாசமும் தைரியமும் உள்ள தானியேல். ஜெபித்தால் மரணம், கவலை இல்லை, என் தேவன் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கை தானியேலிடத்தில் காணப்பட்டது. தானியேல் 6:23 அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என பார்க்கிறோம். ஐந்தாவதாக, தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை பிறர் அறியும்படி வாழ்ந்த தானியேல். தானியேல் 5 அந்த கை எழுதின எழுத்துக்களை பார்த்து ராஜா கலங்கின பொழுது, யார் இதற்கு விளக்கம் சொல்லுவார் என தேடின பொழுது ராஜாத்தி தானியேலை குறித்து இவ்விதமாய் சாட்சி கொடுக்கிறார்கள். உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கின்றது. ஆம், கடவுளின் பிரசன்னத்தை சுமந்த மனிதனாக அவள் தானியேலை பார்த்தாள். ஆறாவதாக, கடவுள் தனக்கு வெளிப்படுத்திய வார்த்தைகளை தைரியமாக சொன்ன தானியேல். அந்த கை எழுதின வார்த்தைகளின் அர்த்தம் ராஜாவுக்கு விரோதமாக இருந்தாலும் தானியேல் அந்த வார்த்தைகளை உள்ளதை உள்ளபடியே தைரியமாக கூறினதை நாம் பார்க்கின்றோம். ஏழாவதாக, உலக பொருட்களில் பற்றில்லாத தானியேல். ராஜா வெகுமதிகள் பரிசுகள் தருவதாக வாக்களித்த போது தானியேல் அவைகளெல்லாம் வேண்டாம் என மறுத்து தேவ ஆசீர்வாதங்களையே முதன்மையாய் கருதினார். எட்டாவதாக, பிறர் வாழ்வில் உயர உதவிய தானியேல். தானியேல் 2:48-49 ராஜாவினால் தனக்கு உயர்வு வந்தபோது அந்த நேரத்தில் தன் நண்பர்களுக்காக ராஜாவினிடத்தில் பேசி அவர்களுக்கும் பதவி உயர்வுகளை வாங்கி கொடுத்தார். பிரியமானவர்களே, அடிமையாக வந்த தானியேல் அந்நிய தேசத்தில் ஆண்டவரால் தன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உயர்த்தப்பட்டார்.
6:28 ராஜாக்களின் நாட்களில் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என வாசிக்கின்றோம். கோரேஸ் ராஜாவின் நாட்கள் வரை தானியேல் அரண்மனையில் இருந்தார். 15 அல்லது 20 வயதில் அடிமையாக வந்தவர் நேபுகாத்நேச்சார், பெல்ஷாத்சார், தரியு, கோரேஸ் இந்த 4 ராஜாக்களிடமும் மேன்மையாக வாழ்ந்திருந்தார். தேவன் அவருக்கு பல தரிசனங்களை கொடுத்தார், பல மறைவான காரியங்களை வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் பிள்ளைகளை உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு தானியேலின் வாழ்க்கை நல்ல உதாரணம். இந்த 8 பண்புகளும் நம் வாழ்வில் காணப்பட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.